உண்மையாவே ஒரு சந்தேகம் பல வருஷமா இருக்கு. என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் செய்யறேன், ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தோணும்ல. எக்ஸாம்பிளுக்கு நான் இவங்களுக்காக இந்த ஹெல்ப் பண்ணேன், அவங்களுக்காக இந்த ஹெல்ப் பண்ணேன், அதெல்லாம் மறந்துட்டாங்க. நான் அவகிட்ட அவ்வளவு க்ளோஸா பழகினேன், ஆனா அவ என்னை பத்தி திருப்பி கூட பார்க்காம போயிட்டா. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தோணும்ல. எனக்கு உண்மையான ஒரு டவுட் என்னன்னா, அந்த ஆல்ட்ருவிஸ்டிக் பிஹேவியர் இருக்குல்ல, செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், இப்படின்னு நினைக்கிறது எல்லாமே என்ன சென்டர் பாயிண்டா வச்சுட்டு என் சுத்தி இருக்கக்கூடியவங்க, என்கிட்ட பாண்டிங் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் தானே. இன்னொரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் என்னைய அழிச்சுக்கிட்டு அவங்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் யோசிக்கிறாங்கன்னா கூட, தே ஆர் கெட்டிங் த சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் லூசிங் தெம் செல்ஃப் ஃபார் அதர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பெருமையை நான் அடையறேன் அப்படிங்கிறதே ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே. இன்னொரு மாதிரி பார்த்தோம்னா, ஸ்டாய்சிசம் ரொம்ப பேசுறவங்க எல்லாம் நான் கோவம் வந்தா கோவப்பட மாட்டேன், இந்த மாதிரி தான் நடந்துப்பேன், இப்படிதான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேஷன் தனக்கானே செட் பண்ணிட்டு மத்தவங்களை நம்ம வேல்யூ பண்றோமா அப்படிங்கறத தாண்டி மத்தவங்க நம்மள எப்படி வேல்யூ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவ்வளவு போக்கஸ்டா இருக்கிறது செல்ஃபிஷ்னஸ் தானே. இதோட உச்சபட்சமான ஒரு ஐரணி என்ன அப்படின்னா, கோயில போயிட்டு ஐயா சாமி நீதாயா எனக்கு காப்பாத்தணும் அப்படிங்கிறது கூட நான் முதல்ல தான் நீங்க சேவிப்பேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பொறாமையோட போய் நிக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு செயலா இருக்கும்ன்றது நான் சொல்லி தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. பட் அது ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே. இப்ப எதுக்கு இதெல்லாம் உட்காந்து நைட்டு 12 மணிக்கு பேசிட்டு இருக்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போன போதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஈவெண்ட்டுக்கு போன போதா இருக்கட்டும், ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஒரு தனிமையில ஒரு சில நேரம் உட்காந்துருப்போம்ல, அப்ப நம்ம மைண்டுக்குள்ள ஓடுறது எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களே, இந்த சந்தோஷங்க யாருக்கிட்டே இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கான டெபினேஷன் நீங்க தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த சந்தோஷம்ன்றத அது ஒரு உண்மையான விஷயமாவே இருக்காது. ஜஸ்ட் ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம ஸ்மைல் பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்மைல் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோட உள் எண்ணத்தை நான் வெளிப்படுத்துறேன்னா கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது நான் ஃபேக் பண்ணிட்டு என்னோட பர்சனாலிட்டியை ஃபேக் பண்றது என்ன நான் பாசிட்டிவா காமிச்சுக்கணும்ன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே. அண்ட் ஓவர் இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய பீப்புள்லாம் நான் தனிமையில இருந்தா தான் நல்லா ஃபீல் பண்ணுவேன், ஃபீல் குட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு மத்தவங்க எமோஷன்ஸ் அவங்கள பாதிச்சிரும்ன்ற ஒரு காரணத்தினால அவங்க விலகி இருக்காங்கன்னு சொன்னாலுமே, மத்தவங்க கருத்தை நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்க வச்சுட்டு இருக்கும் போது, என்னாலே எல்லாமே பண்ணிக்க முடியும், நீ யாரும் புதுசா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தானே இது. சோ இதுக்கெல்லாம் என்ன டேர்ம் வைக்கலாம்? செல்ஃபிஷ்னஸ் வைக்கலாமா, செல்ஃப் ரிலையன்ட்னு வைக்கலாமா, இல்ல ஆல்ட்ருவிஸ்டிக் பிஹேவியர்னு வைக்கலாமா, நான் செல்ஃப்லெஸ்னஸ் வைக்கலாமா? எல்லாத்தோட காம்பினேஷனாவும் இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படிங்கறத பாக்குறதே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. இதுல ரொம்ப சைக்காலஜி புக் படிச்சனால இல்லாட்டி மற்ற விஷயங்கள் ஃபீல் பண்ணனால அப்படிங்கறதுலாம் இல்ல. ஒரு மொமெண்ட் எடுத்துட்டு இது உண்மையான காரணம் என்ன, ஒய் ஆர் தே ஃபீலிங் லைக் திஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நான் கேட்டேன். சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா ஏன் சந்தோஷமா இருக்காங்க? சரி, சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவை அப்படின்றனால அவங்க ஒரு கல்யாணத்துக்கோ இல்லாட்டி ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ இல்லாட்டி ஒரு சும்மாவே ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை கால் பண்ணி பேசணும் அப்படின்றதுக்காகவே சந்தோஷமா இருக்காங்க, பிளஸரா ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஓகே. பட் நம்மளோட சந்தோஷத்துக்காக அப்ப மத்தவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம் அப்படின்னா அதுவுமே ஒரு வகையான செல்ஃபிஷ்னஸ் தானே. எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மண்டக்குள்ள ஓடும்போது ஒரு உண்மையான டெஃபினேஷன் யாருமே நான் டைரக்டா கேட்ட ஒரு சில பேர் இதுக்கான டெஃபினேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரா கொடுக்க முடியல. சோ இந்த வீடியோவை நான் ஓப்பனா போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இதோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது நீங்களே சொல்லுங்க. எனக்கு என்ன தோன்றதுன்னா, செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது நம்மள பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நமக்கு தேவையான விஷயம் தான். ஆனா அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்த மத்தவங்களை அழிச்சு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி போகும்போது அதோட பெர்ஸ்பெக்டிவ் மாறுறதே தவிர எல்லாருமே செல்ஃபிஷ் தான் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. செல்ஃப்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமுமே ஒரு டைப் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் தான் அப்படிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது மைட் பி தப்பா இருக்கலாம், பட் எனக்கான டவுட் இதுதான். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன செல்ஃபிஷ்னஸ்க்கும் செல்ஃப்லெஸ்னஸ்க்கும் உள்ளது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க, டிஎம் பண்ணுங்க. நல்ல ரிப்ளையா இருந்தா அதையே கூட வச்சு நான் ஸ்டோரி போட்டுருக்கேன், பார்ப்போம். பை.